ஒரு நாள் ஃபுல்லா உழைக்கிறது எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்கு தானே. ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறமாவும் இப்ப உங்ககிட்ட எதனா இருக்கான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். சிலருக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்னு ஆசை இருக்கும், சிலருக்கு 10 லட்சம் ரூபாய் வச்சு சேர்த்துலாம்னு நினைப்பாங்க. சோ உங்க ஏஜுக்கு பிரகாரம் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கணும்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. நான் இப்பவே வார்ன் பண்ணிடுறேன், இந்த நம்பர்ஸ் கேட்டு நீங்க ஷாக் ஆகலாம். பட் டோன்ட் வரி, நீங்க எப்படி அந்த நம்பர் அச்சீவ் பண்றதுன்னு சொல்றேன். சோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். 20s ஏஜ்ல இருந்து. 20s ஏஜ் இது ரொம்பவே குரூஷியலான ஸ்டேஜ். இந்த ஏஜ்ல செய்யற தவறுகள் இல்ல முடிவுகள் தான் உங்க வாழ்க்கையை தீர்மானம் பண்ணும். இந்த ஏஜ்ல தான் மக்கள் அவங்களோட கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அவங்க as a fresher எங்கனா வேலை செய்வாங்க. இந்த ஏஜ்ல பாத்தீங்கன்னா அதிகமான பேர்கிட்ட சேவிங்ஸே இருக்காது. ஆனாலும் ஆவரேஜ் சேவிங்ஸ் 35,000ல இருந்து 50,000க்கு இடையே இருக்கும். இல்ல இதுக்கு கம்மியாவும் இருக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்டேஜ்ல எஜுகேஷன் லோனை கட்டணும்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்டேஜ்ல இது மேட்டர் கிடையாது நீங்க எவ்வளவு சேவ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு. ஆனா இங்க ரொம்ப அவசியமானது என்னன்னா சில நல்ல ஃபைனான்சியல் ஹாபிட்ஸா உருவாக்கணும். இதுதான் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. சில கீ ஹாபிட்ஸ் இதன் மீது உங்களோட 20ஸ்ல உங்க ஃபோக்கஸ் இருக்கணும். நம்பர் 1, ஃபோக்கஸ் ஆன் பேயிங் ஆஃப் எனி ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் டெட். இந்த ஏஜ்ல நீங்க பண்ற எதனா ஒரு எக்ஸ்பென்சிவான செலவு உங்களை டெட் ட்ராப் குள்ள மாட்ட வச்சிடலாம். ஏன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிற காரணத்தினால் இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து கிடைக்கிற ரிட்டர்னை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் தர வேண்டியது இருக்கும். சோ பெட்டர் என்னன்னா காசை இன்வெஸ்ட் பண்றதை விட நல்லது நீங்க இந்த எக்ஸ்பென்சிவ் லோன்ஸ சீக்கிரமா முடிஞ்ச அளவுக்கு பே ஆஃப் பண்ணிடுங்க. நம்பர் 2, ட்ராக் வேர் யூ ஆர் ஸ்பெண்டிங். அப்படி உங்களுக்கு நீங்க சம்பாதிக்கிற காசு எங்க போகுதுன்னு தெரியுதுன்னா அப்ப நீங்களே இனி வரப்போற இயர்ஸ்ல உங்களோட சேவிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவீங்க. அண்ட் இந்த ஹாபிட் வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்கும். நம்பர் 3, சேவ் 1 month ஆஃப் எக்ஸ்பென்சஸ். உங்களோட ஒரு மாசத்து செலவை சேவ் பண்ணி வைங்க. அண்ட் இத செஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டெப் நம்பர் 4 ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் நம்பர் 4, ஸ்டார்ட் சேவிங் இன் PPF அண்ட் EPF. இங்க அமௌண்ட் வந்து முக்கியமே கிடையாது. சின்னது பெருசு எதனாலும் சரி, வெறும் சேவ் பண்ற ஹாபிட்ட ஃபார்ம் பண்ணணும். அண்ட் ரொம்பவே கம்மியான ஏஜ் இருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே அதிகமான டைம் இருக்கும் நம்ம கையில. இதனால ஒரு சின்ன அமௌண்ட் கூட கம்பவுண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப அதிகமான டைம் கிடைக்கும். சோ இப்போ நம்ம 30s ஏஜுக்கு போகலாம். ஹோப்ஃபுல்லி 30ஸ்ல உங்ககிட்ட 20s விட அதிகமான காசே சேவ்ட் ஆயிருக்கும். சிம்பிள் கைட்லைன்ஸ், உங்ககிட்ட உங்களோட 1 இயர்க்கான salary சேவ்ட் ஆயிருக்கணும். சோ உதாரணத்துக்கு நினைச்சுக்கலாம், உங்களோட annual salary 6 lakh rupees. சோ உங்ககிட்ட 6 lakh rupeesக்கான சேவிங்ஸ் இருந்தே தீரணும். இது வந்து டோட்டல் அமௌண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட் பேலன்ஸ், ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் லைக் EPF, PPF, NPS and investment accounts like mutual funds மாதிரி. 30 இயர்ஸ்ல 1 இயர்க்கான இன்கம் ஏன் அக்யூமுலேட்டடா இருக்கணும்? இதுக்கான ஒரு லாஜிக் இருக்கு. லைக் லெட்ஸ் அஸ்யூம் சன்னி வந்து 30 இயர்ஸ் ஆனவர் and 6 lakh rupees earn பண்றாரு annually. சோ இந்த ரூலுக்கு பிரகாரம் அவர்கிட்ட 1 இயர்க்கான இன்கம் வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. தட் இஸ் 6 lakh rupees. இப்போ அப்படி அவர் ஒவ்வொரு மாசமும் 6,000 ரூபாய்க்கான SIP பண்றாருன்னா அப்போ 65 இயர்ஸ்ல அவர்கிட்ட இருக்கும் 7,81 lakh rupees assuming 12% return. பாத்தீங்கன்னா ஒரு டீசன்ட் அமௌண்ட் தான் for the period of 35 years from age 30 to 65. 4 ஏரியாஸ்ல ஃபோக்கஸ் இருக்கணும் உங்களோட 30ஸ்ல. நம்பர் 1, சேவ் பிகர் percentage of income. உங்க annual incomeோட அட்லீஸ்ட் 20% சேவ் அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அதை விட அதிகமா கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க. பொதுவா நம்மளோட 20ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட கரியரோட கிளாரிட்டி இருக்காது. ஆனா 30ஸ்ல நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான வேலையில செட் ஆயிட்டு இருப்போம். சோ நம்மளோட இன்கமோ ரொம்பவே நல்லா க்ரோ ஆகும். சோ இத வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டா யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சுக்கணும். நம்பர் 2, அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். உங்களோட ஸ்பெண்டிங்ஸையும் உங்க இன்கம் அதிகரிக்கிறது கூடவே அதிகரிச்சிருது. இது ஒரு காமனான ட்ராப். 20ஸ்ல காசே இருக்காது செலவு பண்றதுக்கு. ஆனா 30ஸ்ல காசு வர்றப்போ கண்ணை மூடிட்டு செலவு பண்ணாம கட்டுப்பாடா இருக்கணும். நம்பர் 3, பிகம் டெட் ஃப்ரீ எக்ஸப்ட் ஹோம் லோன். லோன்ஸோட EMI பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லாத பட்சத்துல உங்ககிட்ட வந்து உங்களோட அக்கவுண்ட்ல அதிகமான காசு இருக்கும் இன்வெஸ்டிங் செய்வதற்கு. நம்பர் 4, கெட் அ ஹெல்த் அண்ட் டர்ம் இன்சூரன்ஸ். நம்ம சேவ் பண்ற காசு, இன்வெஸ்ட் பண்ற காசு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு இல்ல நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எதனா ஏற்படுற பட்சத்துல ஹெல்த் வைஸ் ஒரே செகண்ட்லயே எல்லா காசும் காலி ஆயிடும். சில சிச்சுவேஷன்ல நம்ம கடன் வாங்குற நிலைமைக்கு கூட போயிடலாம். சோ இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கணும். அண்ட் இதே மாதிரி தான் டர்ம் இன்சூரன்ஸ் முக்கியம். ஏன்னா திடீர்னு உங்களுக்கு எதனா ஒரு எதிர்பாராத விதமா நீங்க இந்த உலகத்துல இல்லாம போயிட்டீங்கன்னா அப்ப இந்த டர்ம் இன்சூரன்ஸ் உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஃபைனான்சியல் ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் அடுத்த டிகேட், தட் இஸ் 40s. சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஒரு வருஷத்து salary நம்ம அக்யூமுலேட் பண்ணிருக்கணும் பை தி 30s. ஆனா நம்மளோட எய்ம் என்னவா இருக்கணும்னா இன்னொரு வருஷத்து சாலரியோ அக்யூமுலேட்
அக்யூமுலேட் பண்ணிக்கணும் பை த ஏஜ் ஆஃப் 35 அண்ட் 35 ஏஜ் டு 40 வரப்போ இன்னொரு வருஷத்து சேலரியோ சேர்த்து வச்சிருக்கணும். நான் இத பத்தி ரிசர்ச் பண்ணப்பதான் தெரிஞ்சிச்சு இது வந்து ரொம்பவே அதிகமான ரொக்கம். எவ்வளவு பேரால ஆக்சுவலி இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும்? ஆனா இங்க கீ பாயிண்ட் என்னன்னா இங்க நம்மளோட சேவிங் டார்கெட் இருக்குல்ல அது வெறும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் அமௌண்ட் மட்டும் கிடையாது. இத்தனை வருஷமா இன்வெஸ்ட் பண்ணதுனால நமக்கு அதுல இருந்து கிடைக்கிற கம்பவுண்டட் growth இருக்கு அதையும் சேர்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சன்னியோட கோல் வந்து 40 வயசு ஆகிறதுக்குள்ள அவரோட 3 வருஷத்து salary ஆச்சு சேர்த்து வச்சுக்கணும். சன்னியோட salary 30 ஏஜ்ல இருக்கிறப்போ இருந்துச்சு 6 lakh rupees per annum. Let's assume அவரோட salary 8% ரேட்ல அதிகமாகுது every year. So 10 இயர்ஸ்க்கு பிறகு அதாவது 40 ஓட ஏஜ்ல அவரோட salary ஆயிருக்கும் 13 lakh rupees per annum. சன்னி கிட்ட ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ்ல 6 lakh rupees அக்யூமுலேட் ஆயிருக்கு and அவர் 6000 rupees இன்வெஸ்ட் பண்றாரு every month. So salary அதிகமாகுதுனா அப்ப சேவிங்ஸ் அதிகமாகும். அப்ப அவர் இந்த 6000 rupees SIP அமௌண்ட்டையும் 8% அதிகரிச்சிருப்பாரு ஒவ்வொரு இயரும். So 40 ஓட இயர்ஸ்ல சன்னி கிட்ட எக்ஸாக்ட்லி இருக்கும் 39 lakh rupees. பாத்தீங்கன்னா இது அவர் சாலரியோட 3x அமௌண்ட். அதாவது இந்த 10 இயர்ஸ்ல அவர் SIP மூலமா ஆல்மோஸ்ட் 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஆனா அவருக்கு கம்பவுண்டட் ரிட்டர்ன் 8 லட்சம் ரூபாய் சேர்த்து மொத்தம் 18 லட்சம் ரூபாய் கிடைச்சிருக்கும். இதே போலயே அவருடைய 6 லட்சம் ரூபாய் அமௌண்ட்டும் 12% ரேட்ல அடிஷனல் 12.5 lakhs rupees கம்பவுண்டட் ரிட்டர்ன் கொடுத்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மீது கிடைக்கிற கம்பவுண்டட் ரிட்டர்ன் இங்க ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸை ஏற்படுத்துது. இந்த மாதிரி உங்களோட வெல்த் க்ரோ பண்ற ஜர்னிக்கு லெமன் ஆப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா பேசிக் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் கூட உங்களுக்கு தெரியலனா லெமன் ஆப்ல அந்த எஜுகேஷன் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. எந்த செக்டர்ஸ்ல இப்ப ட்ரெண்டிங்கா இருக்கு அண்ட் அதுல என்ன ஸ்டாக்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு இன்சைட்ஸ்லாம் கூட கொடுக்கறாங்க. இதெல்லாம் டாப் அனலிஸ்ட் கிட்ட இருந்து கிடைக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு இன்வெஸ்டிங் டிசிஷன் எடுக்க ஹெல்ப் பண்ணும். லெமன்ல உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் கிடைக்கிறதுனால கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணி பாத்தீங்கனாலே எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு பழகிடுவீங்க. இப்போ ஃபைனான்ஷியல் இயர் 2025ல உங்களோட ஜர்னியை இன்னும் எக்ஸைட்டிங் ஆக்கிறதுக்கு லெமன் ஆப் வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் விட்டுருக்காங்க. 31st March 2025 வரைக்கும் ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், F&O எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 0 brokerage தான். நீங்க ஃபீஸை பே பண்ண வேண்டாம். அதுவும் எந்த ஒரு ஹிடன் சார்ஜஸும் இல்லாம. சோ சார்ஜஸ்க்கு பயந்துகிட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்றத ஸ்டார்ட்டே பண்ணாம இருக்கிறத இது அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். லெமன் ஆப்ல நீங்க எல்லா செக்டர்ல உள்ள ஸ்டாக்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றது மட்டும் இல்லாம IPOs அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். டாப் அனலிஸ்ட் ரேட்டிங் செக்ஷன்ல உங்களுக்கு பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷனும் கிடைக்கும். சோ இந்த லெமன் ஆப்பை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க்ல இருந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. 3 கீ ஏரியாஸ் இதன் மீது நீங்க ஃபார்ட்டிஸ்ல ஃபோக்கஸ் பண்ணணும். நம்பர் 1 இன்வெஸ்ட் இன் EPF அண்ட் PPF. மக்கள் வந்து பொதுவா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. ஆனா இதுல உங்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நம்பர் 2 கெட் யுவர் ஃபைனான்ஷியல் பிளானிங் டன். உங்ககிட்ட உங்களோட ஃபைனான்ஷியல் பிளான் இருந்தே தீரணும். நீங்க தெரிஞ்சுக்கணும் உங்களோட ஃபியூச்சர்ல உங்களோட பர்சனல் ஃபைனான்ஸ் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும்னு. உங்களுடைய இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரிட்டையர்மெண்ட், பசங்களோட ஹையர் எஜுகேஷன் மாதிரி இம்பார்ட்டன்ட் டிசிஷன்ஸை நீங்க மீட் பண்ண முடியுமா முடியாதான்னு பார்க்கணும். அண்ட் அதுக்கு என்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அதையும் நீங்க பிளான் பண்ணணும். உண்மை சொல்லணும்னா உங்களோட ஃபைனான்ஷியல் பிளான் உங்களோட ஜாப் ஆரம்பிச்சதுமே இருக்கணும். ஆனா 40ஸ்ல இது இன்னும் இம்பார்ட்டன்ட் ஆயிருது. நம்பர் 3 மேனேஜ் யுவர் எக்ஸ்பென்சஸ் வெரி வெல். நீங்க 40ஸ்ல இருக்கிறப்போ உங்க பேரண்ட்ஸோட டிபெண்டன்சி உங்க மீது அதிகமாயிடும். அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு இருப்பாங்க அண்ட் உங்க மீது டிபெண்ட் ஆயிருப்பாங்க ஃபைனான்ஷியலி. அப்படி அவங்க கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் இல்லனா அப்ப உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அண்ட் டே டு டே எக்ஸ்பென்ஸும் அதிகமாயிடும். சோ இதெல்லாம் சேர்த்து தான் நீங்க உங்களோட ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க பண்ணணும். ஒருவேளை இப்ப நீங்க உங்களோட 40ஸ்ல இருக்கீங்க, இது வரைக்கும் நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணவே ஆரம்பிக்கல, நான் என்ன பண்றது அப்படி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அப்ப கவலையே படாதீங்க. நான் சீக்கிரமாவே உங்களுக்காக ஒரு வீடியோ எடுத்துட்டு வர போறேன். அதுல நீங்க எப்படி லேட்டாக ஸ்டார்ட் பண்ணி சீக்கிரமா முடிக்கிறதுன்னு தெரிஞ்சுப்பீங்க. சோ அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம முன்னேறலாம் 50s நோக்கி. இங்க வந்து உங்களோட கோல்ஸ் இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவ் ஆயிடும். இங்க வந்து நம்ம கிட்ட நம்ம ஆனுவல் சாலரியோட 6 times அக்யூமுலேட் ஆயிருக்கணும். சோ இப்போ சன்னியோட salary 27 lakh rupees per year. அப்ப அவர்கிட்ட இப்போ 1,67 lakh rupees டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஒருவேளை சன்னி இவ்வளவு நாட்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணி வச்சிருந்தாருன்னா அண்ட் salary அதிகரிக்கிறது கூடவே அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டையும் அதிகரிச்சிருந்தாருன்னா அப்ப அவர்கிட்ட 50s ஏஜ்ல 1,67 lakh rupees ஈஸியா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, 50s ஏஜ்ல நம்ம கிட்ட salary விட 6 மடங்கு அதிகமான காசு இருக்கணும்ன்றது கொஞ்சம் அதிகமான அமௌண்டா உங்களுக்கு தோணலாம். ஆனா இது அச்சீவ் பண்றது கஷ்டம் கிடையாது. ஏன்னா நீங்க லாஸ்ட் 30 வருஷமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. சோ இந்த இடத்துல உங்களுக்கு டைம் ஒரு ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணிருக்கும். உங்களோட அமௌண்ட் கம்பவுண்டிங் ஆகிறதுக்கு கீ ஏரியாஸ் உங்களோட ஃபோக்கஸ் இருக்கணும் இந்த ஏஜ்ல. நம்பர் 1 ரீஸ்ட்ரக்சர் ஆர் ரீவிசிட் யுவர் போர்ட்ஃபோலியோ. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா 60s நோக்கி முன்னேறப்போ நம்மளுடைய வெல்த் அக்யூமுலேஷனை விட ரொம்பவே முக்கியமானது நம்ம வெல்த் பிரிசர்வேஷன் தான். சோ நீங்க உங்களோட போர்ட்ஃபோலியோட ரிஸ்கை கம்மி பண்ணிடணும். நம்பர் 2 பிளான் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் ஃபார் ரிட்டையர்மெண்ட். ரிட்டையர்மெண்ட்க்கு பிறகு எப்படி நீங்க சேர்த்து வச்ச அமௌண்ட்டை வச்சு ரெகுலர் இன்கம் ஜெனரேட் பண்ண போறீங்க, இதுக்கான பிளானிங் பண்ண ஆரம்பிங்க. இதுதான் சரியான டைம் ஒரு கரெக்டான ஃபைனான்ஷியல் பிளானர்
ஓனர் கிட்ட பேசி முடிவெடுக்கிறதுக்கு. இந்த இடத்துல நம்ம என்னென்னலாம் முக்கியமான விஷயம் பார்க்கணும்னா, இன்ஃபிளேஷனால நமக்கு என்ன மாதிரியான இம்பாக்ட் ஏற்படும், நம்ம அதிகமான ஏஜ் வரைக்கும் சர்வே பண்ணா அப்ப என்ன இம்பாக்ட் ஆகும், பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் கேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் சினாரியோஸ் என்னெல்லாம் ஏற்படலாம், ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் எப்படி மேனேஜ் பண்றது, இன்னும் இந்த மாதிரி பல விஷயங்களை தீர்மானம் பண்ணிரணும். இப்போ நம்ம பாப்போம் ஏஜ் 60 அண்ட் பியாண்ட். நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிருப்பீங்க. சோ என்ஷூர் பண்ணிக்கணும் உங்ககிட்ட எனஃப் சேவிங்ஸ் இருக்கானு. ஐடியல் சிச்சுவேஷன்ல உங்ககிட்ட 8 டைம்ஸ் ஆஃப் உங்க ஆனுவல் salary இருக்கணும். சோ இப்போ சன்னியோட ஆனுவல் இன்கம் 60 lakh rupees ஆனுவலி. அப்போ அவர்கிட்ட 4.85 crore rupees இருக்கணும். சோ அப்படி சன்னி வந்து அவரோட 30s 40s அண்ட் 50sல டிசிப்ளினா இருந்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தாருன்னா அப்போ ஈஸிலி அவரால இந்த அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணிட முடியும். இப்போ சில கீ ஏரியாஸ் மீது நம்மளோட ஃபோக்கஸ் இருக்கணும். நம்பர் 1, கீப் ரிவியூவிங் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். உங்க போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் எவ்வளவு இருக்கு, வரப்போற வருஷங்களுக்கு காசு இல்லாம போயிடக்கூடாது. நம்பர் 2, ப்ளீஸ் என்ஷூர் யூ ஹேவ் a clear retirement plan in place. ரிட்டையர்மென்ட்க்கு அப்புறம் இன்கம் சோர்சஸ் ஆக என்னலாம் இருக்கும், லைக் பென்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ், ரெண்டல் அண்ட் சோ ஆன். ஹெல்த் கேர் எக்ஸ்பென்சஸ் எப்படி பாத்துக்க போறோம், பசங்களுக்கு அசெட்ஸை எப்படி பாஸ் ஆன் பண்ணணும். இங்க பாருங்க, இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் ஹை லெவல் கைடன்ஸா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இத நீங்க கன்சிடர் பண்ணணும். ஆனா இந்த வீடியோவை எண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் சில ஃபைனல் தாட்ஸ் உங்களுக்கு தர விரும்புறேன். இந்த கைட்லைன்ஸ், நம்பர்ஸ் இது எல்லாமே சரிதான். ஆனா எல்லாரோட சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு சர்வே சொல்லுது ஏகப்பட்ட இந்தியன்ஸ் பே செக் டு பே செக் சர்வே பண்றாங்களா. அதாவது இந்த மாசம் வர சம்பளம் மாச கடைசிக்குள்ளவே காலி ஆயிடும். அண்ட் இவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் பேலன்ஸ் நிறைய பேருக்கு 1000 ரூபாய் விட கம்மியா இருக்கா. இந்த சர்வேயோட நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கிற நம்பர்ஸை விட ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. சோ அப்படி உங்ககிட்ட கொஞ்சம் அமௌண்ட் வச்சு சேவ்டா இருக்குனா அப்ப நீங்க நிறைய பேரை விட பெட்டரா இருக்கீங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு தோணுச்சுன்னா அப்ப மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.